தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாக்கு இடையான விவாகரத்து மனு மீதான விசாரணை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்னைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்திருக்குங்க. ஏற்கனவே இவங்க 2 பேத்துக்கு இடையில விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 முறை வாய்தா அனுப்பியுமே கூட அவரால் போக முடியல. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து வழக்கில் தொடர்ந்து இப்போ வாய்தா வாங்கக்கூடிய சூழ்நிலையானது விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தாங்க. ஸோ அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்ற வளாகத்தில் 2 தரப்பு வழக்கறிஞர்களுமே காரசாரமான விவாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்காங்க. வழக்கு விசாரணையை நீதிபதி பிற்பகலுக்கு ஒத்தி வைக்க உத்தரவிட்டிருந்தார். ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தாங்க. இன்றைக்கி வழக்கு விசாரணை நடந்திருக்கு. ஸோ வழக்கு விசாரணை வந்தப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முக்கிய கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அதாவது இப்போ தான் தமிழக சட்டப்பேரவையினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. சொல்லப்போனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு நிலையில் இப்போ முதலமைச்சர் அப்படின்ற ஒரு முறையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அவர் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும். அது ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. ஸோ இந்த வழக்கு விசாரணையை வேறு ஒரு தேதியை நிர்ணயித்து ஒத்தி வைங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்பில் வாதிட்டிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் நேரில் ஆஜராவதில் உள்ள நிறைய விஷயங்களை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர் நேரில் ஆஜராகிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் வேணும். போக்குவரத்து நெரிசல் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்காருங்க. ஏன்னா இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். அவ்வளோ சாதாரணமாக ஒரு இடத்துக்கு வந்துட முடியாது. அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மக்களுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால எந்த இடத்துல மக்களை பார்த்தாலும் அவர் அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் நீதிமன்றத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவருடைய தரப்பில் ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டாங்க. ஆனால் சங்கீதா தரப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சங்கீதா தரப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் இந்த விஷயத்தை இழுத்துட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி சங்கீதா தரப்பில் ஆஜராயிருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரும்பவும் அவர் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காருங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் மனுதாரராக இருக்கக்கூடிய சங்கீதா தரப்பில் லண்டனில் இருந்து காணொலி காட்சி மூலமாக வழக்கறிஞர் ஆஜரானார். விஜய் தரப்பினுடைய ஒத்திவைப்பு கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்புகளை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சங்கீதா தரப்பை பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். ஏன்னா ஒரு முறை 2 முறை அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக தானே காத்துட்ருக்காங்க. மேலும் இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடியது இல்லைங்க. இதுக்காக அவங்க டைம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இந்த விவகாரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டு இந்த விசாரணையை தள்ளி வச்சுட்டே இருக்கிறது அந்தளவுக்கு சரிப்பட்டு வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ மேற்கொண்டு இனிமேட்டுக்கு காலதாமதங்கள்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. வழக்கை இன்றைக்கே நீங்கள் நேரில் ஆஜராக சொல்லி முழுமையாக விசாரித்து எங்களுக்கு காணொலி வாயிலாக தீர்ப்பு நீங்கள் சொல்லியே ஆகணும், முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக கோரிக்கையை வச்சுருக்காரு. இப்படி தான் சங்கீதா தரப்பில் ஒரு முழுமையான கோரிக்கையை வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முடிவானது வரப்போகுது, செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய நலன் விரும்பிகள் எல்லாருமே விஜய் குடும்பத்தோடு சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. சங்கீதா அவர்களும் ஒரு சில விஷயங்களில் கன்சிடர் பண்ண மாதிரி வந்தாலுமே கூட மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு சுற்றி நடந்துகிட்ருக்கு. ஸோ விஜய் அவர் முன்னாடி தப்பாகவே காட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சில செயல்பாடுகள் எல்லாம் நடந்துடுது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த வாழ்க்கை வேண்டாம் இனி அப்படின்ற மாதிரி இந்த 2 தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்களையும் கேட்டுட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணார் அப்படின்னா, வழக்கை உடனடியாக வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்கிறத மறுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இனிமேட்டுக்கு பண்ண முடியாது அப்படின்னும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் மற்றும் இருதரப்பு கோரிக்கைகளை கருத்தில் வச்சு வழக்கு விசாரணையை அன்னைய தினத்திலேயே பிற்பகல் நேரத்துக்கு ஒத்தி வச்சார். ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் விஜய் காணொலி மூலமாக ஆஜராகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் உத்தரவிட்டிருந்தார்.
பிற்பகல் விசாரணை தொடங்கும் பொழுது விஜய் தரப்பில் காணொளி மூலம் ஆஜராவதற்கான இணையதள முகவரிகள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வழக்கும் பார்த்திங்கன்னா சமரச மையத்துக்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. விஜயும் சங்கீதாவும் பார்த்திங்கன்னா 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடு அவங்களுடைய திருமணம் வந்து நடந்திருக்கு. இப்போது விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் அந்த தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா ஜேன்சன் சஞ்சய் மற்றும் தியா ஷாஷா அப்படின்னு 2 குழந்தைங்க வந்து இருக்காங்க. ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தான் 2 பேத்துக்கு வந்து இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் காரணமாக இடைவெளியானது ஏற்பட்டது. ஸோ இந்த ஒரு கருத்து வேறுபாட்டால் 2 பேரும் வந்து பிரிந்து தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரே வீட்டில் இருந்தப்போ கூட அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தைகள்லாம் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. லாஸ்ட் டிசம்பரில் பார்த்திங்கன்னா சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து வேணும் அப்படின்னு மனு தாக்கல் வந்து செய்திருந்தாங்க. காரணம் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருந்துமே எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு விவாகரத்தே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுருந்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நிரந்தர ஜீவனாம்சம் மற்றும் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிப்பதற்கான உரிமை இது எல்லாத்தையுமே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணை தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பொதுமக்கள் மத்தியிலையுமே நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆசை பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தாங்க. யாரும் வந்து பிரிஞ்சு போகிறதுல வந்து விருப்பம் கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி பிற்பகல் வந்து ஒத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வழக்கு நீதிமன்ற உத்தரவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, இந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வுகளானது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பிற்பகலுக்கு அப்புறமா நடந்த இந்த விஷயங்களானது எப்படி இருந்தது, என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கீதா அவங்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜய் அவர்கள் தற்போது சங்கீதாவினுடைய கணவர் அப்படின்றத தாண்டி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து இருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அவர் வந்து இப்போ வந்து பாடுபட போகிறாரு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய ஃபேமிலி வந்து அவருக்கு சப்போர்ட் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு தாங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, விஜயோட ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து தனி ஆள் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே வந்து ரோல் மாடலாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ அவரை பார்த்து தான் தமிழக மக்கள் வந்து நடந்துக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அவரும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2 குழந்தைகளுமே வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே கூட குழந்தைகளுக்காகவாது 2 பேரும் வந்து மனசு மாறி ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் பண்ணுற அதே வேலையை தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் வந்து பண்ண போகிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த நீதிமன்றம் 2 பேர்த்துக்கும் வந்து டிவோர்ஸை வந்து கொடுக்க போகுதா, இல்லை 2 பேரையும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ வைக்க போகுதா அப்படின்னு எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.